வன்னியர்களுக்கு திமுக ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றிய, நீ என்ன புடுங்கன? வன்னியர்களுக்கு எம்பிசி பட்டியல சேர்த்தது யார்? கலைஞர். வன்னியர்கள் மீது போடப்பட்ட ஆயிரக்கணக்கான பொய் வழக்குகளை தள்ளுபடி செய்தது யார்? கலைஞர். அந்த 21, 22 தியாகிகளுக்கு அவர்களை தியாகிகள் பட்டியலை சேர்த்து அவர்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை நிதி உதவி வழங்கி இன்றைக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியது யார்? தலைவர் தளபதி ஸ்டாலின். இப்படி வன்னியர்களுக்கு நன்மை நடந்திருக்கிறது என்று கேட்டால் 100%, 99% கிடையாது, 100% வன்னியர்களுக்கு நன்மை செய்த ஒரே கட்சி திமுக. முத்தமிழக டாக்டர் கலைஞர், இன்றைக்கு தலைவர் தளபதி, இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி. இந்த 2 தலைவர்கள் எதிர்காலத்தில் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். வேற யாராவது வன்னியர்களுக்கு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ எடப்பாடி பழனிசாமியோ வேற யாராவது இல்லை நரேந்திர மோடியோ வேற யாராவது வன்னியர்களுக்கு ஒரே ஒரு நன்மை செய்திருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம்.